ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. மனித நேயம் இல்லையேல் தேவனுக்கு காணிக்கை கொடுத்து கனப்படுத்துவதை விட ஒரு மனிதன் இன்னொருவரோடு உள்ள உறவு நிலைகளை சரி செய்து கொள்ளுதலே தேவன் விரும்பும் விஷயம் என்பதை இயேசு மலை பிரசங்கத்தில் தெளிவுபடுத்தினார். தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருத்தல் வேண்டும். அதே வேளையில் மனிதருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்து செயல்படுதல் அவசியம். மனிதருக்கு தேவ அன்பினால் நாம் செய்ய வேண்டியதை செய்யாத நிலையில் தேவனுக்காக நாம் எதை செய்தாலும் அதனால் பயனில்லை. தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை நேசிக்க இயலாத காயின் தேவனுக்கு பக்தியோடு காணிக்கை செலுத்த சென்றபோது தேவன் அவனையும் அவனுடைய காணிக்கையும் புறக்கணித்தார். ஆம், மற்றவர்களோடு உள்ள உறவு நிலைகளையும் ஐக்கிய நிலைகளையும் செவ்வை செய்வதற்கு நாம் உரிய கவனமும் ஆர்வமும் செலுத்தாவிட்டால் தேவ உறவில் நாம் நிலைக்க முடியாது. அங்கே நம்முடைய அனைத்து பக்தி செயல்களும் பயனற்றதாகிறது. தேவனை நேசிப்பதற்கு முதல் முக்கியத்துவம் தர சொன்ன வேதம் அதற்கு அடுத்த முக்கியத்துவத்தை மனிதனை நேசிப்பதற்காக கொடுக்க சொல்லுகிறது. தேவனை நேசிப்பது நாணயத்தின் ஒரு பக்கம் என்றால் மனிதனை நேசிப்பது அதனுடைய மறுபக்கம். ஏதாவது ஒரு பக்கம் மட்டுமே முக்கியத்துவம் பெற்றால் அதனால் எந்த பயன்பாடும் ஏற்படாது. ஆம், நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து தாங்கி தேற்றி திடப்படுத்தி அங்கீகரித்து மனிதநேய உணர்வோடு வாழ்வதே உண்மையான ஆன்மீகத்தின் வெளிப்பாடு ஆகும். அதற்காகவே தேவன் தம்முடைய அன்பை நமக்குள் ஊற்றி நம்மை பலப்படுத்தி பிறரை நேசிக்க தூண்டுகிறார். இன்னொருவரை மன்னிக்கவோ அவருடைய தவறை மறக்கவோ முடியாத ஒருவர் இயேசுவின் மன்னிப்பை பற்றி பேசுவது சரியானதல்ல. காண்கின்ற ஒரு மனிதனின் கஷ்டத்தில் ஒரு உதவி செய்யாமல் காணாத தேவனுக்கு ஒழுங்காக காணிக்கை கொடுத்தல் ஆவிக்கேற்றதல்ல, பலியை அல்ல, இரக்கத்தையே தேவன் விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொருவரோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை கொண்டிட எதுவும் செய்யாத ஒருவர் இறை ஐக்கியத்தை பற்றி பேசுதல் வெறும் வேடிக்கையே. ஆம், இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டியதை உணர்ந்து செயல்படாத ஆன்மீகம் உண்மையானதல்ல. சிந்தனைக்கு, மனிதனோடு உள்ள அன்பும் உறவும் பலவீனமாயிருந்தால் தேவனோடு வலிமையான உறவு இருக்கிறது என்பது உண்மையல்ல. மனிதனோடு உள்ள அன்பும் உறவும் பலவீனமாயிருந்தால் தேவனோடு வலிமையான உறவு இருக்கிறது என்பது உண்மையல்ல.